பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் நற்கருணை வழிபாட்டின் மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர்தாம் இயேசு கிறிஸ்து இந்த அப்பத்தின் வடிவில் இருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர்தாம் இந்த நேரத்தில் இந்த இணைப்பில் பார்த்து கொண்டு இருக்கிற உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம் ஆசீர்வாதங்களை தேடி பல இடங்களுக்கு சென்று கொண்டிருக்கிறோம். பல நபர்களை சந்தித்து அவர்கள் வழியாக ஆசீர்வதிக்கும்படி நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம், பேசிக்கொண்டிருக்கிறோம், வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் உங்களையும் என்னையும் படைத்த இந்த நற்கருணையில் வீற்றிருக்கும் அன்பு தெய்வம் நற்கருணை ஆண்டவரிடம் நாம் வருவதற்கு காலம் தாழ்த்தி கொண்டிருக்கிறோம். அவரை பார்ப்பதற்கு காலம் தாழ்த்தி கொண்டிருக்கிறோம். அவரோடு பேசுவதற்கு காலம் தாழ்த்தி கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நேரத்தை முழுமையாக ஒருமனப்பட்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெறக்கூடிய இந்த நாளாக இருக்கட்டும் என்பதை உணர்ந்து சில மணித்துளிகள் ஆண்டவரோடு இணைந்திருப்போமா? அன்பில் பிரியமானவர்களே, நம்மளுடைய வீடுகளில் குழந்தைகளுக்கு பிறந்த நாள் வருகின்ற பொழுது அவர்களை காலையில் நேரமாக எழுந்திருக்க வைத்து, குளிக்க வைத்து, புதிய ஆடைகள் எல்லாம் அணிவித்து, கை நிறைய சாக்லேட் எல்லாம் கொடுத்து நாம் அருகில் இருப்பவர்களிடமும் உறவுகளிடமும் சென்று ஆசீர்வாதங்களை வாங்கி வர அனுப்புவது வழக்கம். ஒரு நாள் இதே போன்ற ஒரு சூழ்நிலை ஒரு குடும்பத்தில் ஏற்படுகின்றது. அந்த தாயானவள் தன் குழந்தையை தயார் செய்து இனிப்புகள் எல்லாம் கொடுத்து உற்றார் உறவினர்களிடமும் நண்பர்களிடமும் சென்று ஆசீர்வாதங்களை வாங்கி வருவதற்காக தாயானவள் அனுப்பி வைக்கின்றாள். அந்த குழந்தையானவள் பலரிடம் சென்று ஆசீர்வாதங்களை பெற்று வீட்டுக்கு திரும்பப்படும்போது தாயானவள் கேட்கின்றாள், எல்லோரிடமும் ஆசீர்வாதம் வாங்கியாச்சா என்று தாயானவள் குழந்தையிடம் கேட்கின்றாள். அப்போது அந்த குழந்தை தாயிடம், அம்மா, நிறைய பேர் எனக்கு பரிசுகளை கொடுத்தார்கள், பணங்களை கொடுத்தார்கள், ஆனால் ஒருவர் கூட எனக்கு ஆசீர்வாதங்களை தரவில்லையே அம்மா என்று அந்த குழந்தை கூறியதாம். அப்போது அந்த தாயானவள் அந்த குழந்தையிடம், ஆசீர்வாதம் என்பது நீ அவர்களிடம் சென்று எனக்கு பிறந்த நாள் இந்தாங்கள், நீங்கள் சாக்லேட் எடுத்துக்கோங்கள் என்று சொல்லப்படும் போது அவர்கள் உன்னை வாழ்த்தியிருப்பார்கள், உனக்காக ஜெபித்திருப்பார்கள், உன் தலைமையில் கை வைத்து ஜெபம் பண்ணியிருப்பார்கள், அல்லது
நிறைய வாழ்த்து மலர்களை சொல்லியிருப்பார்கள். இதுதான் ஆசீர்வாதம். ஒரு சிலர் காட் பிளஸ் யூ என்று சொல்லி உன் தலைமையில் கை வைத்திருப்பார்கள். நிறைய பேர் நீண்ட நாள் நீ வாழணும் என்று எல்லாம் பல வாழ்த்துக்களை கூறியிருப்பார்கள். இதுதான் ஆசீர்வாதம் என்று அந்த குழந்தையிடம் தாயானவள் கூறுகின்றார். பிரியமானவர்களே, இது ஒரு கதையாக இருக்கலாம். இதோடைய ஆழமான சிந்தனை என்னவென்றால், ஆசீர்வாதங்களை தேடி நாம் உற்றாரிடமும் உறவினர்களிடமும் சென்று கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஆசீர்வாதத்தை தரக்கூடிய ஆண்டவரிடம் செல்வதற்கு நம்மளுடைய மனம் தயங்குகின்றது. ஆண்டவரிடம் போய் என்று சொல்வதற்கு மனம் இடம் கொடுக்கவில்லை. இதோ அந்த குழந்தைக்கு பிறந்த நாள் வருகின்றது என்று அறிந்த அந்த தாயானவள் காலையில் நேரமாக அந்த குழந்தையை தயார் செய்து ஆலயங்களுக்கு கூட்டிக் கொண்டு போய் நற்கருணை பிரசன்னத்தில் அமர்த்தி ஜெபித்து ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு பெற்றோர்கள் இன்று வழிகாட்டுவதில்லை. அப்படியே இருந்தாலும் காலையில் இவ்வாறான நிகழ்வுகள் எல்லாம் முடித்துவிட்டு பள்ளிகளுக்கெல்லாம் சென்று இனிப்புகள் வழங்கிவிட்டு மாலை வேளையிலே வேணா ஆலயங்களுக்கு கூட்டிக் கொண்டு போவது வழக்கமாக இருந்து கொண்டு இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்து நம்ம ஜெபிக்கப்படுகின்ற போது நாம் என்னென்ன தேவைகளுக்காக ஜெபிக்கின்றோமோ அந்த தேவைகளை நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவரை பார்த்து அவரோடு நீங்கள் நேரங்களை செலவிடப்படும் போது அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் என்னென்ன தேவைகளோடு இருக்கின்றோமோ, என்னென்ன விண்ணப்பங்கள் வைக்கின்றோமோ, எதிலெல்லாம் நமக்கு ஆசீர்வாத குறைவுகள் இருக்கின்றதோ அவர் அதை நிறைவேற்றுவார். இதை கடந்து நாம் மனிதர் மேல் வைக்கின்ற விசுவாசத்தை நிமித்தமாக அவரிடம் சென்று நீங்கள் ஆசீர்வாதம் வாங்குங்கள், இவரிடம் சென்று ஆசீர்வாதம் வாங்குங்கள், அவர் ஆசீர்வதித்தால் இவர் நன்றாக வாழ்வார், அவர்கள் ஆசீர்வதித்தால் இவருடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் என்றெல்லாம் சொல்லி பல காரியங்களை தவறுதலாக பெற்றோர்கள் வழிநடத்தி கொண்டு இருப்பதை இன்றைய நாட்களில் பார்க்க முடிகிறது. திருமணமாகி மணப்பெண்களை பெரியோரிடம் ஆசீர்வாதம் வாங்குங்கள், அவர்கள் கூறுகின்ற அந்த வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் மேல் வைக்கின்ற விசுவாசம் ஏன் நாம் நற்கருணை ஆண்டவர் மேல் வைப்பதில்லை, ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகள் மேல் வைப்பதில்லை? நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற விபிலியத்திலேயே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இறை வார்த்தையை நாம் கடைப்பிடிப்பதில்லை. சற்று சிந்திப்போம். பிரியமானவர்களே, ஆண்டவரை பார்க்கின்ற போது, அவரை உற்று நோக்குகின்ற போது நம் கண்களில் ஆசீர்வாதம் வருகின்றது. நீங்கள் மனம் திரும்பி அவரோடு நீங்கள் பேசுகின்ற போது உங்கள் உள்ளத்தில் ஒரு ஆசீர்வாதம் வருகின்றது. இதோ நீங்கள் கைகளை தட்டி கைகளை கூப்பி நீங்கள் ஜெபிக்கின்ற போது அந்த கைகளில் ஒரு ஆசீர்வாதம் வருகின்றது. ஆண்டவரவே நினைத்து நீங்கள் உறவாடும் போது, அவரோடு பேசிக்கொண்டிருக்கும் போது உங்கள் சிந்தனையில் ஒரு ஆசீர்வாதம் வருகின்றது. நாம் ஆடி பாடி துதிக்கின்ற போது நம்ம கைகளில், நம்ம கால்களில் ஆசீர்வாதம் வருகின்றது. இப்படியாக நாம் எவ்வாறெல்லாம் ஆண்டவரோடு இணைந்து இருக்கிறோமோ அந்த இடங்களில் எல்லாம் ஒரு ஆசீர்வாதம் நம்மோடு கடந்து வருகின்றது. நாம் பிரயாணப்படுகின்ற போது ஆண்டவரோடு ஜெபிக்கப்படும் பொழுது நம்முடைய பிரயாணம் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கின்றது. இதோ நம்மளுடைய தேவைகளுக்காக, இதோ நம்முடைய குழந்தைகள் தேவைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கப்படும் போது அங்கே ஆசீர்வாதம் கடந்து வருகின்றது. யாரெல்லாம் நோயில் பிடிபட்டு இருக்கிறார்களோ, நோயில் அகப்பட்டு இருக்கிறார்களோ, படுத்த படுக்கையில் இருக்கின்றார்களோ, அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கப்படும் பொழுது நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னம், அவருடைய ஆசீர்வாதம் அவர்களுக்குள்ளே கடந்து செல்லும். அங்கே ஒரு மாற்றம் உருவாகும், அங்கே நோயிலிருந்து ஒரு விடுதலை உருவாகும். இப்படியாக பல ஆசீர்வாதங்கள் நம்முடைய ஜெபத்தின் வழியாக இன்று கிடைத்து கொண்டு இருப்பதை பலருடைய சாட்சியின் வாயிலாக நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, இதோ தன் குழந்தைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துவிட்ட போது, அவருடைய மரணத்தில் பிடிபட்டு இருக்கின்ற போது ஆண்டவரை தேடி போகின்ற நாம் மகிழ்ச்சி வருகின்ற போது ஆண்டவரை மறுதலித்து கொண்டு இருக்கிறோம். இதோ சந்தோஷம் வருகின்ற போது ஆண்டவரை தேடுவது இல்லை.
எப்பமெல்லாம் துக்கங்கள் வருகின்றதோ, எப்பமெல்லாம் வேதனைகள் வருகின்றதோ, அப்போதுதான் நமக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தேவைப்படுகிறது. ஆண்டவருடைய கரம் நமக்கு தேவைப்படுகிறது. ஆண்டவருடைய இரத்தம் நமக்கு தேவைப்படுகிறது. ஆண்டவருடைய சதை நமக்கு தேவைப்படுகிறது. ஏனென்றால் அன்றுதான் ஆழமான விசுவாசம் உங்களுக்கு வருகின்றது. ஆண்டவரிடம் போனால் அவருடைய இதோ இந்த பிரசன்னத்தை நான் உட்கொண்டால் எனக்கு ஜீவன் கிடைக்கும், என்னுடைய பாடுகள் மாறும், என்னுடைய கண்ணீர் மாறும் என்று அன்று வைக்கின்ற விசுவாசம் மகிழ்ச்சியோடு இருக்கப்படும் பொழுது அது நம்மை விட்டு அகன்று போகிறது. பிரியமானவர்களே, இந்த தினத்தில் இதோ நற்கருணை வீற்றிருக்கிற ஆண்டவரோடு நாம் இணைந்திருப்போம். அப்போதுதான் அவர் நம்மோடு இருக்கப்படுகின்ற போது நமக்கு வருகின்ற வலிகள், வேதனைகள், கசப்புகள், துக்கங்கள் எல்லாம் மாற்றி அவர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இதோ உங்களுடைய இருதயங்களில் பிரச்சனை இருக்கின்றது என்று நீங்கள் நினைத்தால் அந்த இருதய நோய் அவருடைய ஆசீர்வாத நிமித்தமாக மாறும். கண்களில் பிரச்சனை இருந்தால் அந்த ஆசீர்வாதம் அந்த கண் புரைகளை மாற்றும். இப்படியாக நம்முடைய ஒவ்வொருடைய சிந்தனைகளிலும் ஒவ்வொருடைய வேண்டுதல்களிலும் அவர் ஆசீர்வாதம் நம்ம உள்ளத்தில் கடந்து வரும். நம்ம குடும்பங்களிலே எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம், இதோ கஷ்டங்கள் இருக்கலாம், வருமான நிமித்தமாக பலவீனங்கள் இருக்கலாம். ஆண்டவரோடு நம்ம குடும்பமாக இணைந்து ஜெபிக்கின்ற பொழுது, இதோ நற்கருணை ஆண்டவரோடு இணைந்து ஜெபிக்கின்ற பொழுது பாடுகள் மாறும், வேதனைகள் மாறும், கடன்கள் மாறும், ஆசீர்வாதம் நிலைத்திருக்கும். எந்தெந்த நபர்களுக்கெல்லாம் இதோ என் குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லையே, ஐயோ என் குடும்பங்களிலே ஐயோ இவ்வளோ பிரச்சனை இருந்து கொண்டு இருக்கிறதே, ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க மாட்டாரா என்று எல்லாம் நாம் புலம்பிக் கொண்டு இருப்போம். இதோ ஆண்டவரை தேடி ஆசீர்வாத நிமித்தமாக ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து நீங்கள் ஜெபிக்கப்படுகின்ற போது ஆண்டவருடைய கரம் நம்மளோடு இருக்கும். இதோ ஆண்டவருடைய கரங்களை விட்டு நாம் விலகி போகும் பொழுது அந்த ஆசீர்வாத குறைவு நம்முடைய வாழ்க்கையில் வரும். பிரியமானவர்களே, இந்த தினத்திலே நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை தேடுகின்ற பிள்ளைகளாக, ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெறுகின்ற பிள்ளைகளாக நம்மை நாம் தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் தான் அந்த நேரத்தில் ஒரு ஆசீர்வாதங்களை கொடுக்கின்ற இதோ ஒரு மகிமை நேரமாக இந்த நேரம் இருக்கும். ஆண்டவர் தான் உங்கள் ஒவ்வொருவரையும் தொடக்கூடிய நேரமாக இருக்கும். இதோ இந்த நேரத்தில் நம்முடைய தேவைகளை எல்லாம் யாருக்கெல்லாம் ஆசீர்வாத குறைவு இருந்து கொண்டு இருக்கிறதோ, எதிலெல்லாம் ஆசீர்வாதம் நீங்கள் இல்லை என்று நினைத்து கொண்டு இருக்கிறீர்களோ, இதோ இந்த ஜெபத்தில் இணைவோம். ஆண்டவர் தான் நம்ம தேவைகளை சந்திக்கின்ற ஒரு சிறிய ஜெப வேலையாக ஆண்டவர் பாதத்தில் ஒப்பு கொடுப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளில் கூட ஆண்டவரே, அப்பா இந்த பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய தேவைகளை இங்கே சந்திக்கின்ற தெய்வம் ஆண்டவரே. அப்பா, இம்மட்டுமாக ஆண்டவரே, அப்பா ஆசீர்வாதத்தை குறித்து நாங்கள் பல காரியங்களை பேசியிருக்கிறோம் தகப்பனே. அப்பா, அந்த வேலையில் கூட நாங்கள் ஆசீர்வாதத்திற்காக அப்பா கையேந்து நிற்கிறோம் தகப்பனே. அப்பா, கையேந்து நிற்கின்ற ஆண்டவரே, அப்பா முட்டிட்டு நாங்கள் நின்று கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. பலவீனங்களை எங்களால் தூக்க முடியாத அளவுக்கு ஆசீர்வாதத்தை தேடி நாங்கள் வந்து இருக்கிறோம் தகப்பனே. அப்பா, என் குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லையே, என்னுடைய வேலையில் ஒரு ஆசீர்வாதம் இல்லையே, இதோ என் மகனுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் இல்லையே, அப்பா என் மகளுடைய திருமண காரியங்களில் ஒரு ஆசீர்வாதம் இல்லையே, அப்பா என்னுடைய குழந்தைங்கள் காரியங்களில் படிப்பில் ஒரு ஆசீர்வாதம் இல்லையே, அப்பா எங்கள் வீடுகளுக்கு எப்போ வந்தாலும் சண்டை சச்சரவு தான் இருந்து கொண்டு இருக்கிறது. அப்பா, ஒரு ஆசீர்வாதம் இல்லையே ஆண்டவரே. அப்பா, பொருளாதாரத்தில் ஒரு ஆசீர்வாதம் இல்லையே. அப்பா, புதிய வீடுகள் வாங்கணும் என்று நினைத்து கொண்டு இருக்கிறோமே, இங்கே ஒரு ஆசீர்வாதம் இல்லை ஆண்டவரே. அப்பா, புதிய வாகனங்கள் வாங்க திட்டமிட்டு இருக்கிறோமே, இங்கே ஒரு ஆசீர்வாதம் இல்லை ஆண்டவரே. அப்பா, குடும்பங்களிலே அப்பா இங்கே இருக்கக்கூடிய அப்பா ஒவ்வொரு நபர்களுக்கு இடையே ஒரு ஆசீர்வாதம் இல்லை ஆண்டவரே. அப்பா, இந்த நாளில் ஆண்டவரே, அப்பா எங்கள் ஆசீர்வாதத்தை கொடுங்க தகப்பனே. அப்பா, ஆசீர்வாதத்தை கொடுங்க தகப்பனே. அப்பா, ஏதோ நபர்களை சந்தித்து அப்பா அவர்கள் ஆசீர்வதித்தா நான் நலமாக இருப்பேனே, இதோ அவர்கள் தொட்டா நான் நலமாக இருப்பேனே.
அவர் தொட்ட இந்த வீடுகளை ஆசீர்வாதம் வருமே. இதோ இந்த பொருள்களை வீடுகளில் வாங்கி வைத்த ஆசீர்வாதம் வருமே. இதோ மந்திரவாதிகளை சென்று அவர்கள் இந்த எலுமிச்சம்பழத்தை இதோ மந்திரித்து கொடுத்தா என் குடும்பத்தில் ஆசீர்வாதம் வருமே. இதோ மந்திரித்து கொடுக்கப்படுகின்ற அந்த கயிறுகள் வழியாக என் குடும்பங்களில் ஆசீர்வாதம் வருமே. இதோ அவர்கள் கொடுக்கின்ற பொருட்களை வீட்டுக்குள் வைத்த ஆசீர்வாதம் வருமே. இதெல்லாம் சொல்லி ஆண்டவரே, நாங்கள் வழிமாறி போயிருந்த நேரங்களுக்காக நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் ராஜா. ஆண்டவரே, அப்படியாக யாரையும் நாங்கள் போயிருந்தா, ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் எங்கேயாவது தடமாறி போயிருந்தா ஆண்டவரே, இந்த நேரத்தில் நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் ராஜா. அப்பா, இந்த நேரத்தில் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிற ராஜா. ஆசீர்வாதத்தை தருகின்ற தேவன், ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டு இருக்கிற தேவன் இதோ அருகில் இருப்பதை மறந்து இதோ யாரோ என்று சொன்னார்களோ என்று தேடி பல இடங்களுக்கு சென்று ஆசீர்வாதத்தை தேடி பல பணங்களை செலவழித்து இன்றும் ஆசீர்வாதத்தில் முன்னேற்றம் இல்லாமல் இருந்து கொண்டு இருக்கிற ஆண்டவரே, அப்பா, எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்க ராஜா. ஆண்டவரே, இந்த நேரத்தில் உண்மையான தெய்வம் நீங்கள் தான் என்பதை அறிந்த ஆண்டவரே, என் பலவீனங்கள் எல்லாம் ஆண்டவரே பாதத்தில் ஒப்பு கொடுத்து நான் இப்போது வெறுமையாக நின்று கொண்டு இருக்கிறேன். ஆண்டவரே, தஞ்சம், நீங்க தான் எல்லாத்தையும் மாற்றுகின்ற தேவன் என்று நினைத்து இந்த பாதத்தில் வந்து இருக்கிறேன். ஆண்டவர் தான் அந்த நேரத்தில் பரிபூர்ண சுகத்தை கொடுப்பீராக ஆண்டவரே, பரிபூர்ண ஆசீர்வாதங்களை கொடுப்பீராக ஆண்டவரே. அப்பா, அந்த நாளில் கூட இந்த காணொலியில் இணைந்து இருக்கிற பிள்ளைகள், ஆலயங்களுக்கு சென்று வழிபட முடியாத பிள்ளைகள், நோயோடு இருக்கின்ற பிள்ளைகள், ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தம் ஆசீர்வாதங்களை கொடுங்க ராஜா. அப்பா, செவிகளே ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்க, கண்களை ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்க, உள்ளத்துல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்க, பணிகளில் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்க, வருமானத்தை ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்க ராஜா. அப்பா, இதுவரைக்கும் வாழ்ந்த இந்த வாழ்க்கை இல்லாண்டவரே, இன்றைய தினத்தில் இந்த காணொளிக்கு பின்பாக அப்பா அவருடைய வாழ்க்கையை ஒரு மாற்று வரணும் ஆண்டவரே. அப்பா, நீங்க தான் ஆண்டவரே மனம் இறங்கி பிள்ளைகளுக்குள்ள இருக்கின்ற அப்பா எல்லா கெட்ட கிரிகளிலும் மாற்றி அங்க ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்க ராஜா. குடும்பங்களில் ஆசீர்வாதத்தை கொடுங்க ராஜா. அப்பா, சண்டை சச்சரவு வராதபடிக்கு அப்பா அவர் எதெல்லாம் ஆசீர்வாதம் இல்லை என்று நினைத்து கொண்டு இருந்தார்கள் ஆண்டவரே, இப்போது உமது கரம் அவர்களை தொடட்டும் ஆண்டவரே. அப்பா, இப்போது உமது கரம் அவர்கள் தொடட்டும் ஆண்டவரே. எங்கெல்லாம் ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லிக்கொண்டு இருக்கிறார்களோ அந்த இடங்கள் எல்லாம் நீங்க கரங்களை வைத்து அப்படியானோ பரலோகத்தில் இருந்து ஒரு ஆசீர்வாதங்களை கொடுக்கக்கூடிய நேரமாக இருக்கட்டும் ஆண்டவரே. பிள்ளைகளை தொடுங்க ராஜா. ஆண்டவரே, பிள்ளைகளை தொடுங்க ராஜா. அவர் தேவைகளை தொடுங்க ராஜா. அப்பா, அவர் குடும்பங்களில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் மாற்றி அங்க ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க கட்டளிடுவீராக ஆண்டவரே. இப்படியாக இந்த நாட்களின் வழியாக நற்கரணை ஆண்டவர் தான் அந்த குடும்பங்களை தேற்றி பிள்ளைகளை தேற்றி ஆண்டவரே, இந்த நாள் ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாக இருக்கட்டும். அப்பா, அந்த இணைப்பில் பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை இயேசுவின் நாமத்தில் நீங்க கொடுத்து கொண்டு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். விலையேறப்பட்ட இரத்தத்தின் மூலமாக நீங்க ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் தான் அந்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தித்து ஆண்டவரே, இந்த நாள் ஒரு மகிழ்ச்சி நாளாக இருக்கட்டும், ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாக இருக்கட்டும். ஆண்டவர் தான் மனம் இறங்கி பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் மூலமாக ஆசீர்வாதங்களை கொடுப்பீர் என்ற விசுவாசத்தோடு ஆண்டவரை எங்கள் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, அந்த ஜெப வேளையிலே ஒரு விசுவாசத்தோடு இணைந்திருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருக்கட்டும். ஆண்டவர் தாம் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை குணப்படுத்தி வழிநடத்த வேண்டுமா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். துதிப்பேன்.